அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ஸோ முதலாவதா 2025ஆம் ஆண்டு பேட்ச், அதாவது உங்களுக்குரிய என்னுடைய முதலாவது தியரி கிளாஸ், ஆன்லைன் வழியான முதலாவது தியரி கிளாஸ் இதாத்தான் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நான் 25 பேட்சுக்கு பேப்பர் டிஸ்கஷன் மட்டும்தான், பேப்பர் கிளாஸ் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன் இல்லையா? தியரி ரிவிஷன், மெக்கானிக்ஸ் ரிவிஷன் தான் செய்து கொண்டிருந்தேன். ரைட். ஃபர்ஸ்ட் டைம் நாம வந்துக்கிட்டு தியரி கிளாஸுக்குள்ள வாரம். ஆல்ரெடி நான் தியரி கிளாஸ் செய்துட்டு இருக்கிற பேட்ச் ஆன்லைனை பொறுத்த வரையில 26 பேட்சுக்கு தான். 24 பேட்சுக்கு முழுமையான பேப்பர் கிளாஸ், தியரி ரிவிஷன் கிளாஸ்ன்னு சொல்லி போய்கொண்டிருக்குது. உண்மையிலே நான் 25 பேட்ச், அதாவது உங்களுக்கு தியரி கிளாஸ் ஆன்லைன்ல செய்யணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. ஆனா தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட இருந்து வந்த தொடர்ச்சியான வேண்டுகோளின் பேர்ல தான் ரைட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதே போல மேனேஜர்டையும் கூட பேர் கதைச்சிருந்தீங்க. சில பேரண்ட்ஸ் கூட கால் பண்ணி என்ன கதைச்சிருந்தீங்க. அந்த அடிப்படையில தான் ஆன்லைன் கிளாஸ்ல வந்துக்கிட்டு நம்ம தியரியையும் 25 பேட்சுக்கு செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் தயங்கினதுக்கான முதல் காரணம் டைம் பிரச்சனை. ஆல்ரெடி நேரடி கிளாஸஸுக்குரிய டைமோட சேர்த்து ஆன்லைன் கிளாஸஸ்லையும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால அந்த டைம் ஸ்லாட்டை வந்துட்டு போடுறதுல உண்மையில வந்துட்டு ரொம்பவும் டஃப்பான ஒரு சிச்சுவேஷனா இருந்துச்சு. இன்கேஸ் 24 பேட்ச் முடிகிற கட்டம்ங்கிறதால தான் ஒரு நம்பிக்கையோட நான் என்ன செய்யறேன்னா 25 பேட்ச்ல தியரியை செய்யலாம்ங்கிற முடிவுக்கு வந்தேன். ரைட். அந்த அடிப்படையில நம்ம இந்த தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம்னால் இது வெறுமனே தெர்மல் பிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய 5வது யூனிட்டோட மட்டுப்படுத்த உண்டாக இல்லாம இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் ரைட், இந்த யூனிட்ல இருந்து இதுக்கு பிறகு வரக்கூடிய கடைசி யூனிட் 11 வரைக்கும் சரியான கதிர்வீசல் சம்பந்தமான பகுதி வரைக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னால் ஆன்லைன் வழியாக படிச்சு கொள்ள முடியும். சரியான? அப்ப இது பிறகு வெப்ப ஹீட்ல இருந்து ஃபுல்லா என்ன செய்வோம், நம்ம ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் தியரி கிளாஸ் வந்துட்டு கொண்டு போக போறோம்ங்கிற ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்றேன். ஆல்ரெடி 26 கிளாஸை பொறுத்த வரையில 26 பேட்சுக்கு எப்படி கிளாஸ் போய்கொண்டிருக்குதுங்கிற விடயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். 26க்கு வர சில ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 25 ஆக்கள் சில பேரும் 26க்கு நாங்கள் புதுசா படிக்க போறோம்னு சொல்லி ஜாயின் ஆகியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 26க்கு நாங்கள் உண்மையா எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்னா தியரி கிளாஸ் ஒரு 4 நாள் நடக்குது அப்படின்னால் ஒரு கிளாஸ் வந்துட்டு 5வது ஒரு கிளாஸ் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு கிளாஸ் வந்துட்டு அந்த எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷன் நடக்கும். இப்படி ஒரு வீக்லி தொடர்ச்சியான எக்ஸாம் டிஸ்கஷன் சொல்லி சரியான தியரின்னு சொல்லி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம். அது உண்மையிலேயே ரொம்ப திருப்திகரமா, பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதோட உதவியால ரொம்ப திருப்திகரமான ஒரு அமைப்புல அது போய் கொண்டிருக்குது. ஸோ 25ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமே. ரைட். அந்த அடிப்படையில அதே மாதிரியான ஒரு மெத்தடாலஜில, அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் இந்த கிளாஸ், என்னோட தியரி கிளாஸ் நான் கொண்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டு ரைட் ஒரு பெஸ்டான அவுட்புட்டை தர ஸ்டூடெண்ட்ஸா, பெஸ்டான ரிசல்ட்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப இன்னும் சொல்லப்போனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேர்த்தே சொல்லலாம், ரொம்பவும் எதிர்பார்ப்பு இருக்குது. ரைட். அப்ப அந்த அடிப்படையில 24 பேட்ச்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸும் இன்ஷா அல்லாஹ் ஐலண்ட் வைடா பெஸ்டான ரிசல்ட்ஸ்கள் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற முழுமையான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரைட். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ஆன்லைன் வழியாக தியரி கிளாஸ் செய்யறேன். நேரடியான என்னுடைய லைவ் தியரி கிளாஸஸும் ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்குது. ஸோ உங்க 25 பேட்ச்ல இருந்தும் உங்கள்கிட்ட இருந்தும் ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எடுக்கணும், கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அடிப்படையில தான் இந்த கிளாஸ் அமைப்பு போகும். இது வெறுமனே ஒரு என்னன்னு சொல்றேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு கிளாஸாக அல்லது வந்துகிட்டு என்ன ஒரு வகையான ஒரு வெறுமனே ஒரு விளம்பரமாகவோ அல்லது ஒரு காட்சிப்படுத்தல் மாதிரியான ஒரு கிளாஸாகவோ. ஏண்டா சில நேரங்களில் நான் பார்க்கிறேன் சில ஆன்லைன் கிளாஸஸை வந்துகிட்டு சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு பெரிய ஒரு பில்டப் பண்ண கொடுப்பாங்க. பெரிய ஒரு பில்டப் பண்ண கொடுத்து ஏதோ ஒரு விஷயமா பேசிக்கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஓவரா காட்டிக்கொண்டு ஓவரா எம்பசைஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனா முக்கியமா A-level பரீட்சைக்கு என்ன தேவையோ அதை விட்டுடுறது. ஸோ எப்படியெல்லாம் இல்லாம ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட், நல்ல அவுட்புட்டை நோக்கி நகரணும்னால் அந்த கிளாஸ் எப்படி இருக்கணுமோ அந்த அடிப்படையில தான்
நாங்கள் எங்களோட கிளாஸ் நாங்கள் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் கொண்டு போவோம். சரியான அதான் எங்களோட அல்டிமேட் டார்கெட் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நல்லா இருக்கணும், பெஸ்டான ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணித்தான் கிளாஸ்ட அமைப்பு இருக்குங்கிறத சொல்லிக்கொள்றேன். அதனால சில இடங்கள்ல நாங்கள் கிளாஸ்ல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம்ல நீங்க தியரி கிளாஸுக்கு வாராக்கள் நீங்க ப்ராப்பரா வந்துட்டு எக்ஸாம்களை சிட் பண்ணணும். வீக்லி எக்ஸாம்கள் நடக்கும். எடுத்தெடுப்புல வீக்லி எக்ஸாம் கூட போட மாட்டோம். பின்னுக்கு போக போக எக்ஸாம்ஸ் அளவு கூடும். சரியான ஈவன் நாங்க பேப்பர் கிளாஸ்லயே வந்துட்டு 24 பேட்சுக்கு வந்துட்டு 30 எக்ஸாம நெருங்கிட்டோம். 30 வீக்லி எக்ஸாம், ப்ராப்பரான எக்ஸாம், அதுவும் டிஸ்கஷனோட நடந்துகிட்டு இருக்குது. 30 எக்ஸாமுக்கு மேல வீக்லி அவங்களுக்கு செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் தியரி செய்யாமலே ஆன்லைன்ல தியரி செய்யாத பேட்சுக்கு அப்படி செஞ்சிருக்கிறோம்னா தியரியோட போற உங்களுக்கு வந்துட்டு அதை விட கூடுதலான ஒரு ஒர்க்கு கொடுக்க வேண்டி வரும். சரியான அப்ப ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் அது நடக்கும். அதுல எல்லாம் நீங்க ப்ராப்பரா கட் பண்ணணும். ப்ராப்பரா கட் பண்ணாம நீங்க வந்துட்டு என்ன செய்யணும், ஜாயின் ஆகணும். ஒருவேளை நீங்க அப்படியெல்லாம் ஜாயின் ஆகாத ஆக்களா இருந்தால், அல்லது ப்ராப்பரா படிக்காத ஆக்களா இருந்தால், ரைட், சொல்ற வேலைகளை செய்யாத ஆக்களா இருந்தால், ரைட், ஏனோ தானோடு கேர்லெஸ்ஸா இருக்கிற ஆக்களா இருந்தால், நான் இப்பவே சொல்லிக்கொள்றேன், உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு பொருத்தம் இல்லை. சும்மாவெல்லாம் சொல்லல, உண்மையா சீரியஸா தான் சொல்றேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பொருத்தம் இல்லை. சரியான தொடர்ச்சியா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், பிசிக்ஸை விளங்கி படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த கிளாஸ் வந்துட்டு பொருத்தமான கிளாஸ்ங்கிற ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்றேன். அதுலயும் நாம படிக்க போற டாபிக் அப்படியான ஒரு டாபிக் தான். ஏன்னால் இது இந்த மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், லைட்ஸ் வரக்குள்ள சில பேர் வந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு மாதிரியா பாடமாக்கிற அமைப்புல சமாளிச்சு கொண்டு போவாங்க. இந்த லைட்ஸ்ல இருந்தே கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், அந்த தளம்பல் உருவாகும். அதுல உச்சகட்ட தளம்பல் அந்த பாடமாக்கி படிக்கிறார்கள் அல்லது பாடமாக்குற மாதிரி படிப்பிக்கிறார்கள். ரெண்டு டைப்பான ஆக்கள் தான், படிக்கிறார்கள் தான், படிப்பிக்கிறார்கள் தான். இவங்க எல்லாருமே பிரேக் ஆகுற இடம் வந்துட்டு இந்த தெர்மல் பிசிக்ஸ், இந்த ஹீட்ல இருந்து தான். இதுக்கு பிறகு வர பாடம் எல்லாமே அவுட் தான். ஸோ ஆரம்பத்துல எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து போட்டு பின்னுக்கு டவுன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட இருக்கிற முதல் பிரச்சனை என்ன இருக்கும்னா, அவங்க வந்துட்டு பின்னுக்கு வர பாடங்களை விளங்கி படிக்காம இருக்கிற ஆக்களா இருப்பாங்க, பாடமாக்கி படிச்சு வந்த ஆக்களா இருப்பாங்க. அப்ப பிசிக்ஸை வந்துட்டு தூக்கி விடுற பாடம், உங்களை தூக்கி விடுற பாடம் இதுக்கு பிறகுதான் அடிக்குது. உங்களை விழ்த்தாற்றுற பாடமும் இதுக்கு பிறகுதான் அடிக்குது. சரியானே? அப்ப இந்த பாடங்கள் பின்னுக்கு வர பாடங்களை ப்ராப்பரா நீங்க படிச்சாலே பிசிக்ஸை வந்துட்டு நீங்க பெஸ்டா வந்துட்டு என்ன செய்யலாம், பெஸ்டான ஒரு அவுட்புட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலாம். ரைட்? அப்ப அந்த அடிப்படையில வெப்ப பகுதிகள்விங்கிற பாடத்திட ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸை தான் நான் இன்றையதாக செய்ய போறேன். இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு தியரி அப்படியே படிப்பிக்கிட்டு போற ஒரு கிளாஸ் அடிக்காது, ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சரியானே? அப்ப நீங்க கூட எதிர்பார்க்குவானா, கூட எழுத போறதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. ரைட்? அப்ப ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுகத்தோட தான் இந்த கிளாஸை நம்ம கொண்டு போறோம். ரைட்? இதுல உங்களுக்கு நான் தரக்கூடிய இந்த டைம் ஸ்லாட்ஸ் எடுத்தீங்களா இருந்தால், இந்த மந்த்துக்கு பிறகு, இந்த மந்த் அல்லது இந்த மந்த்ல நெக்ஸ்ட் மந்த் மிட்ல இருந்து சரியானே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடான டைம் டேபிள் தரப்படும். ஏன்னா 24 பேட்ச் இருக்கிறதால நேரத்தை கொஞ்சம் குறைச்சிதான் நம்ம கிளாஸ் செய்வோம். வெறும் 1.5 மந்த்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடுவோம்னா, தொடர்ச்சியான ப்ராப்பரான ஒரு செட்டப்ல கிளாஸ்ல டைம் டேபிள் எல்லாம் போடுபட்டு அந்த கிளாஸில் ரன் ஆகி கொண்டிருக்கும். 26 பேட்சுக்கு போற மாதிரி. சரியானே? அப்ப அடுத்தது வந்துக்கிட்டு உங்களுக்குரிய டைம்கள் இப்ப ஷெடியூல் பண்ணப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய டைமை விடவும் பின்னுக்கு டைம்கள் வந்துட்டு கூடும். சரியான ஏன்னா சிலபஸ் எல்லாம் சரியா கவர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு பெரும்பாலும் என்ன எப்படியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல வந்துட்டு எக்ஸாம் ஷெடியூல் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்குது. அப்ப அதுக்கிடையில வந்துட்டு சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். ரைட்? போதாக்குறைக்கு உங்களுக்குரிய தேர்ட் டேர்ம் வந்துக்கிட்டு ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் டேர்மை பொறுத்த வரையில உங்களுக்கு ஹீட் ஃபுல்லா வரும் இல்லையா? அப்ப ஹீட் வரைக்குமான பகுதியெல்லாம் தேர்ட் டேர்ம் ஜனவரிக்கு முதல் படிச்சிருக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணித்தான் கிளாஸை வந்துட்டு கொண்டு போக வேண்டி இருக்கும். ரைட்? அப்ப பின்னுக்கு டைம் ஸ்லாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கூடுங்கிற ஒரு விடயத்தையும் இப்பயே சொல்லிக்கொள்றேன். ரைட்? அப்ப நீங்க முதலாவது விஷயம் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி அடிபட்டிருப்பீங்க. நிறைய பிசிக்ஸ் சம்பந்தமான நல்ல ஒரு படிப்புன்னு உங்களுக்குள்ள இருக்கும். 26க்கு சொல்லக்குள்ள அவங்க எல்லாருமே வெறுமனே கேள்வியா தான் இருந்திருக்கும், தகவலா தான் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. பிசிக்ஸ்ல உங்களோட பிரச்சனை என்னங்கிறது இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிசிக்ஸை எப்படி படிக்கணுங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அல்லது ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை இப்ப உங்களுக்கு உடைஞ்சிருக்கும். நீங்க நம்பின நல்ல பெஸ்டான டீச்சர்ஸ்னு நீங்க நினைச்சு பெரிய ஒரு படம் காட்டின நிறைய டீச்சர்ஸ் முகங்கள் இப்ப திரைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், கிழிக்கப்பட்டிருக்கும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, அப்படியெல்லாம் நடக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையில பெரிய ஒரு
டியூஷன் மாஃபியா இருக்குதுன்னே சொல்லலாம். பெரிய ஒரு ஏமாத்து நடக்குது. அதெல்லாம் சொல்றேன் நான். சின்ன சின்ன விஷயத்தை வச்சு காட்டுறது. அப்படியான விடயங்களை நம்பி போயிருப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலத்துல உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு வந்தாக்கள், நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாக்கள். அப்ப இந்த கிளாஸ் வந்துகிட்டு நீங்க அப்படியான ஒரு அமைப்புல எல்லாம் பார்க்க இயலாது. ஸோ ஒழுங்கா படிக்கக்கூடிய ஆக்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ச்சியா நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸ் ஃபைனல்ல நீங்க ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஆக்களா வரணும். ஐலண்ட் வைடா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஆக்களா வரணும். ரைட், அதான் எங்களோட டார்கெட்டுங்கிறத சொல்லிக்கொள்றேன். ரைட், இப்ப இந்த பாடம் 4வது யூனிட் இல்லையா? ரைட், இந்த ஹீட்டுங்கிற இந்த பாடத்தை எடுத்தீங்கன்னா இது உண்மையிலேயே வந்துட்டு பிசிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். சொல்ல போனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ரைட், ஏன் அப்படி இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் சொல்றேன்னா, நீங்க பிசிக்ஸை இது வரைக்கும் படிச்சதை விட, இதுக்கு பிறகு படிக்க போறதை விட இந்த பாடத்துல தான் ரொம்ப கூடுதலான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னா படிப்பிப்பேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பொதுவா சொல்லி கொடுக்குற பகுதி எதா இருக்கும்னா இந்த ஹீட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட லைஃப்ல ரொம்ப நெருங்கின ஒரு பாடம். இப்ப லைட்ஸோ வேவ்ஸோ நெருங்கினத்தை விட எல்லாமே நெருக்கமானதுதான் நம்மளோட லைஃப்ல. இருந்தாலும் இந்த ஹீட் வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கும். சரியானே? அதாவது நம்ம சுத்தி நடக்கிற நம்மளோட சுத்தி இந்த சூழல்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தோட தொடர்புடைய நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்வோம்னா இந்த பாடத்தின் மூலமா அழகாக புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடம். ரைட், அதே நேரத்தையில் இந்த பாடம் வந்துட்டு சரியான சில கேள்விகள் ரீதியா செய்யக்குள்ள ஒரு சின்ன ஒரு அலுப்பும் அடிக்கும்ங்கிறதையும் சொல்லிக்கொள்றேன். உதாரணங்கள் ரீதியா ரொம்பவும் எம்பசைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பாடம். கேள்விகள் வரக்குள்ள கொஞ்சம் அலுப்படிக்கிற பாடமும் தான், அதையும் சொல்லிக்கொள்றேன். சரியான, கொஞ்சம் சில இடங்கள்ல எல்லாம் அலுப்படிக்கும். லைட்டா நானும் அலுப்படிப்பேன். சரியான, அதையும் சொல்லிக்கொள்றேன். கொஞ்சம் லைட்டா சில இடங்களில் செய்யும் ஒரு அலுப்பொண்டு வரும் சில டாபிக் வரக்குள்ள. ரைட், ஸோ இந்த பாடத்தில் இருக்கிற டாபிக்ஸ் எடுத்தீங்கன்றால் ஒன்று, முதலாவதா நம்ம படிக்க போற விஷயங்கள் வந்துட்டு ஹீட்டோட தொடர்புடைய இன்ட்ரடக்ஷனா தான் இருக்கும். வெப்பம், வெப்பநிலை இப்படியான விடயங்களை தான் நாம் என்ன செய்வோம்னா முதலாவதா படிக்க போறோம். இன்ட்ரடக்ஷன் சொல்றேன். அதை வெப்பம்டா என்ன, வெப்பநிலைண்டா என்ன, இப்படி பேசிக்கான சில விடயங்களை படிப்போம். ஸோ அதுல இருந்து அடுத்த கட்டமா எக்ஸ்பென்ஷன், தமிழ் எழுதுறேன், விரிவு, வெப்ப விரிவு சம்பந்தமான பகுதி தான் நாம இரண்டாவதா படிக்கிற பகுதியா இருக்கும். ஸோ வெப்பத்தில் அறிமுகம், ஹீட்டோட அறிமுகத்தை வச்சு நாம சில கிளாஸ் போவோம், ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போவோம். அதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம்னா வெப்ப விரிவு சம்பந்தமா படிக்க போறோம். அப்ப வெப்ப விரிவுல திண்மம், திரவம், வாயுக்கள் சொல்லலாம் ஒரு பெரிய பகுதியாது. எப்படி ஒரு வெப்ப விரிவுங்கிற பகுதி கொஞ்சம் பெரிய பகுதியா இருக்கும். இதை படிச்சதுக்கு பிறகு நாம வெப்பம் சம்பந்தமா படிப்போம். வெப்ப கொள்ளளவு சம்பந்தமா படிக்கக்கூடும். வெப்ப கொள்ளளவுங்கிற பகுதி, இந்த வெப்ப கொள்ளளவும் ஒரு பெரிய பகுதியா இருக்கும். நியூட்டன் குளிரல் விதி, அதே மாதிரி சரியான நிறைய விடயங்கள், தன் வெப்ப கொள்ளளவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பகுதியில படிப்போம். அடுத்து பாத்தீங்களா இருந்தால் வெப்ப இயக்கவியல் அப்படின்னு ஒரு பகுதியை படிப்போம். வெப்ப இயக்கவியல். ரைட், அதே மாதிரி வெப்ப கடத்தல் ஒரு பகுதி படிப்போம். வெப்ப கடத்தல். ரைட், ஃபைனலி பாத்தீங்களா இருந்தா ஈரப்பதனியல் அப்படின்ற ஒரு பகுதியை படிப்போம். ஈரப்பதனியல். இந்த மாதிரி நான் பிரதானமா இந்த பாடத்தை 6 கேட்டகரிக்குள்ள கொண்டு வரேன். ஃபைனலி ஒரு சின்ன ஒரு பாட்டா நாம என்னத்தை படிப்போம்னால், இன்னும் ஒரு சின்ன ஒரு பாட்டா படிக்கிறதா வெப்பமானி சம்பந்தமா படிப்போம். பொதுவா இந்த ஹீட்ல இந்த வெப்பமானி உண்மையா எங்க இருக்குதுன்னா ஆரம்பத்துல இருக்குது. அதை நான் ஆரம்பத்துல படிப்பிக்க மாட்டேன், கடைசியா தான் படிப்பிப்பேன். அது ஏனுங்கிறது உங்களுக்கு பின்னுக்கு விளங்கும், படிப்பிக்கக்குள்ள விளங்கும். சரியான, ஏன் அப்படி படிப்பிக்கலைங்கிறது. இப்படி நாம பிரதானமான 6 டாபிக், அதோட சேர்த்து சின்ன ஒரு டாபிக் வெப்பமானி, மொத்தம் 7 டாபிக்ஸ் என்ன செய்ய போறோம்னா இந்த பாடத்துக்குள்ள உள்ளடக்கி தான் படிக்க போறோம். சரியானே? ரைட், ஓகே. இதான் இந்த பாடம் தொடர்பான அறிமுகம். அடுத்து வந்துட்டு ஃபைனல் பேப்பர்ல இந்த பாடம் எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, 2வது ஸ்ட்ரக்சர் வந்துகிட்டு இந்த பகுதியா தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 2 ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்களா இருந்தா 2வது ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதாத்தான் இருக்கும். அதே மாதிரி எஸ்ஏ பொறுத்தவரையில ஒரு எஸ்ஏயும் எப்பயுமே வந்து கொண்டு இருக்கு. ரைட், அப்ப ஸ்ட்ரக்சர் வரும், ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயமா வரக்கூடியது. 2வது ஸ்ட்ரக்சர் இதுதான். அடுத்தது ஒரு எஸ்ஏயும் வரும். அதே போல பாத்தீங்கன்னா எம்சிக்யூ. இந்த எம்சிக்யூவை பொறுத்தவரையில உதாரணமா ஒரு 5 to 7 எம்சிக்யூவை நம்ம சொல்லலாம். ஒரு 5ல இருந்து
7 MCQ என்ன செய்ய முடியும் இந்த பாடத்திலிருந்து வர முடியும். ரைட்? அப்ப பாருங்க, மொத்தம் ஒரு 5 எடுப்போமே. 5 MCQண்டா 5 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் 100க்கு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்களா இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸ். அப்படிதானே? ரைட்? ஒரு எஸ்ஏ அப்ப 7.5 மார்க்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா 17.5 மார்க்ஸை உள்ளடக்கின ஒரு பாடமாக இதை பார்க்கலாம். ரைட்? 17.5ங்கிறது ஒட்டுமொத்தமான 11 யூனிட்டை வச்சு யோசித்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பருமன் இல்லையா? 11 யூனிட்ல இந்த பாடத்துக்கு அன்னளவாக 17.5 மார்க்ஸ் வந்துட்டு 100க்கு வரப்போகுது. அப்ப இது ஒரு பெரிய ஒரு பகுதியாக, பெரிய ஒரு மார்க்ஸை உள்ளடக்கின ஒரு பகுதியா இந்த பாடம் இருக்கு. ரைட்? அடுத்த விடயம் என்னென்றால் இந்த பாடம் வந்துட்டு நிறைய பேருக்கு சேலஞ்சான ஒரு பாடம்ங்கிறதையும் சொல்லிக்கொள்றேன். ஏன்னா இந்த பாடத்தை வந்துட்டு நீங்க விளங்குறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரைட்? சொல்ல போனா இந்த பாடத்தை விளங்கி கொள்றதுல சில பேர் வந்துட்டு கஷ்டப்படுறது. அடுத்து இந்த பாடத்தை வந்துட்டு வளமையா இதுக்கு முதல் பாடமாக்கி படிச்ச அமைப்புல படிச்சாலும் இந்த பாடத்தை நீங்க என்ன செய்யலாது சமாளிக்க முடியாது. ஏன்னா நல்ல டீப்பான கான்செப்ட்லாம் இந்த பாடத்துக்குள்ள இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரப்பதனியல் இந்த டாபிக் இருக்குதானே, இந்த டாபிக்க விளங்காம ஒரு கேள்வியும் செய்யல அந்த பாடத்துல. இந்த பகுதி ஈரப்பதனியல் உதாரணம் எடுத்தீங்கன்னா இந்த ஈரப்பதனியல்ங்கிற பகுதி நான் படிக்கக்குள்ள சரியான இந்த பகுதியில நீங்க கேள்வி செய்யறேன்னா பெர்ஃபெக்டா இந்த பகுதியை விளங்கிருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த பகுதியில் நீங்க கேள்வியை செய்யலாம். அதிகமா கூற்று கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதி. ரைட்? சொல்ல போனா பிசிக்ஸ்ல ரொம்ப கஷ்டமான பகுதி. ஹீட்ல இல்ல, பிசிக்ஸ்ல ரொம்ப கஷ்டமான பகுதின்னு நிறைய பேர் சொல்ற ஒரு பகுதி இது. நான் சில இடங்கள்ல செமினாருக்கு போனால் என்ன டாபிக்கை நான் உங்களுக்கு ரிவிஷன் செய்யணும்னு கேட்டால் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற பகுதி இந்த ஈரப்பதனியல். எங்கேயாச்சும் வெளியில நான் செமினார் ஒன்றுக்கு போய் செய்ய போனால் அவங்க பெரும்பாலும் கேட்கிற டாபிக் எதா இருக்குன்னா ஈரப்பதனியல். அந்த அளவுக்கு பிசிக்ஸ்ல வந்துகிட்டு நிறைய பேர் சிக்கல் படுற ஒரு பகுதி இது. இதெல்லாம் உள்ளடக்கின ஒரு பாடம் இந்த வெப்ப பௌதிகவியலுங்கிற பாடம். சரியான? ஓகே, நான் நினைக்கிற மாதிரி இந்த பாடம் தொடர்பாகவும் நாம நடத்துகிற கிளாஸ் அமைப்பு தொடர்பாகவும் நான் மேலோட்டமா சொல்லி இருந்தேன். இது தொடர்பா உங்கள்கிட்ட எதுவும் கேள்வி இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. என்றால் அடுத்த கட்டமா நாம பாடத்துக்குள்ள போக போறோம், கேள்விகள் தியரிக்குள்ள போறோம். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். நாம் சொன்ன விடயங்கள் தொடர்பா ஏதும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கிளாஸ் தொடர்பா பாடம் சம்பந்தமா ஏதும் இருந்தா சொல்லிக்கொள்ளுங்க. வெறுமனே இது ஒரு அறிமுக வகுப்பு தான். ஏதும் மெக்கானிக்ஸ் நாலேஜ் வந்துட்டு இந்த பாடத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நோ, மெக்கானிக்ஸ் பெரும்பாலும் மெக்கானிக்ஸ் இந்த பாடத்துக்கு என்ன செய்யாது, தேவைப்படாது. சரியான? 99% தேவைப்படாது. ஒரு 1% வச்சுக்கொள்வோம். 99% இந்த பாடத்துக்கு வந்துகிட்டு இந்த ஹீட்டுக்கு வந்துட்டு மெக்கானிக்ஸ் வந்துட்டு தேவைப்படாது. ஓகே, தேர்ட் டேர்முக்கு முதல் ஹீட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணலாம். சரியான? அதுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணினேன், இல்லாட்டி லேட் ஆகிருப்பேன். இல்லை 24 முடிஞ்சது இப்போ ஸ்டார்ட் பண்ண போயிருந்தா எனக்கு சிக்கலாக போயிருக்கும். அதெல்லாம் நான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணேன். சரியான? ஃபர்ஸ்ட் டேர்ம் சாரி வார ஜனவரி தான் தேர்ட் டேர்ம்னா இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், ஹீட்டை வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ரைட்? அவ்வளவு பெரிய பாடம் இல்லை, ஓரளவுக்கு மெக்கானிக்ஸ் மாதிரி பெரிய பாடம் இல்லை. ரைட்? ஓரளவுக்கு தான் இந்த பாடத்துல சைஸ் இருக்குது. வேற இதுக்கு முதல் படித்த எந்த யூனிட்டும் உங்களுக்கு தேவைப்படாதா? வேவ்ஸோ லைட்ஸோ இந்த பாடத்துக்கு தேவைப்படாது. மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், லைட்ஸ் எதுவுமே இந்த பாடத்துக்கு தேவைப்படுறதே இல்லை. சரியானே? அப்ப நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. வேற எதுவும்
வீக்லி எக்ஸாம் பத்தி கேட்குறாங்க. வீக்லி எக்ஸாம் வந்துக்கிட்டு சரியா நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் வந்துக்கிட்டு ஹீட்டுக்கு தான். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டு ஏனைய பகுதிகளை நான் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு என்ன செய்வோம், எக்ஸாமை வைப்போம். இப்போ உதாரணமாக ஹீட்டில் வந்துட்டு ஆரம்பத்தில் ஹீட்ல கேள்விகள் ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம்ல கேள்வி போட போனா கேள்வி அந்த அளவுக்கு இருக்காது. சரியானே? அப்ப ஹீட்லையும் நம்ம எக்ஸாம் வைக்கிற மாதிரி இடைக்கிடைக்கு என்ன செய்வோம் ஏனைய பகுதியில். ஆனா ப்ரையாரிட்டி கொடுப்போம் கூடுதலான எக்ஸாம் நடக்கும் வந்துக்கிட்டு என்ன யூனிட் படிப்பிக்கிறோமோ அந்த யூனிட்ல தான். இப்ப ஹீட்ல தான் கூட வீக்லி எக்ஸாம் நடக்கும். சரியானே? அதே மாதிரி கிளாஸஸ் டைம் பெரும்பாலும் கிளாஸஸ் வந்துக்கிட்டு நைட் டைமை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஏன்னா ஏனைய கிளாஸஸ் எனக்கும் இருக்குது. அப்போ நைட் டைம்ல தான் பெரும்பாலும் கிளாஸஸுக்குரிய ஷெடியூல் பண்ணிப்படும். ஓகே, ரைட். இன்னொரு ஆள் நிறைய தடவை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். அந்த மெக்கானிக்ஸ்ல என்ன படிக்கணும் நிறைய தடவை ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. 26 பேச்சுக்கு மெக்கானிக்ஸ்ல வந்துக்கிட்டு ஸ்டாட்டிக்ஸ் நிலையியலுங்கிற பகுதி முடிஞ்சு ஃபுல்லாவே. அடுத்தது வந்துக்கிட்டு லீனியர் மோஷன் இப்ப போய்கொண்டு இருக்குது. சரியான? ஸ்டாட்டிக்ஸ் வந்துட்டு நிலையியல் முடிஞ்சு லீனியர் மோஷன் போகுது. ஓகே, இப்ப பாருங்க, ஹீட்டுங்கிற இந்த பாடம், ஹீட்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் இல்லையா, வெப்ப பௌதிகவியலுங்கிற இந்த பாடம். இதுல முதலாவதா நாம பேச போற விடயம், ஹீட்ல நம்ம முதலாவதா பேச போற விடயம் ஹீட் தான். வெப்பம்டா என்ன சொல்லுங்க அப்போ. வெப்பம்டா என்ன? நீங்க ஓ லெவல்ல படிச்சவங்களோட அறிவை வச்சு சொல்லுங்க அப்போ. வெப்பம்னு சொல்றது எது? ஓகே, எஸ். பாருங்க, வெப்பம் அப்படின்னால் எல்லாருமே உடனே சொல்லுவோம், வெப்பம்ங்கிறது ஒரு சக்திட வடிவம். சக்திட ஒரு வடிவம் தான் வெப்பம்னு சொல்லுவோம், அப்படித்தானே? எஸ், அது கரெக்ட். வெப்பம்ங்கிறது ஒரு சக்தி. சரி, என்ன சக்தி? வெப்பம்ங்கிறது சக்தி. அது என்ன என்ன மீன் பண்ற சக்தி? என்னத்தை மீன் பண்ணுது அந்த சக்திங்கிறது? என்னத்தை சொல்லுது? அது நமக்கு வர வேண்டிய அடுத்த ஒரு கேள்வி. சோ கவனிங்க, வெப்பம்னா எக்ஸாக்டா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு முதலாவது ஒரு மெட்டீரியலை, ஒரு திரவியத்தை எடுப்போம். உதாரணமா நான் இந்த மார்க்கர் எடுக்கிறேன். இப்ப இந்த மார்க்கர் எடுத்தால் இந்த மார்க்கர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்குது. நானும் சரி, இந்த மார்க்கரும் சரி, இந்த பொருட்களும் சரி, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்குது, அப்படித்தானே? இப்ப இந்த மார்க்கர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கக்குள்ள நாம் என்ன செய்வோம்னா, இந்த மார்க்கரை மைக்ரோஸ்கோப்பை வச்சு அல்லது எலக்ட்ரோஸ்கோப்பை வச்சு இந்த மார்க்கரை வந்து ஜூம் பண்ணி பார்க்கிறோம். கட் பண்ணி கெடுங்க. இந்த மார்க்கரை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு வரோம். அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த மார்க்கர் மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இந்த மார்க்கர் ஆனது மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கும், அப்படித்தானே? எல்லாமே அப்படித்தானே, மூலக்கூறுகளை கொண்டு ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். அப்ப மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த மூலக்கூறுகளை நாம சரியா நோட் பண்ணுவோமா இருந்தா, இந்த மூலக்கூறுகள் என்ன செஞ்சிட்டு இருக்குமாம், ஒரு வைப்ரேஷன்ல இருக்குமா. மூலக்கூறுகள் ஒரு அதிர்வோட தான் இருக்குமா. எப்படி இருக்காதாம்னா, ஓய்வுல இருக்காது. எந்த ஒரு திரவியத்திட மூலக்கூறுகளும் எப்படி இருக்காது? ஓய்வுல இருக்காது. எப்பயுமே ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்குமா. இப்படி இந்த திரவியங்களோட மூலக்கூறுகள் இந்த மாதிரி வைப்ரேஷன்ல இருக்குது, ரைட்? எல்லா பொருட்களோட மூலக்கூறுகளும் எப்படிதான் இருக்கும்? இந்த மாதிரி வைப்ரேஷன்ல இருக்கு.
இப்படி மூலக்கூறுகள் வைப்ரேஷன்ல இருக்குதுன்றால் இந்த மூலக்கூறுகளுக்கு நாம சொல்லலாம் இயக்க சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலக்கூறுகளுக்கு என்ன இயக்க சக்தி இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லையா? ஏன் மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகுதுண்டா அவருக்கு ஒரு வேகம் இருக்குதா இல்லையா? வேகம் இருக்குதுன்றாலே அங்க என்ன இருக்குது? இயக்க சக்தி இருக்குது. சோ மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகுறதால அவருக்கு இயக்க சக்தி இருக்கு. அதே மாதிரி இந்த மூலக்கூறுகளை பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசரிக்கும். இந்த மாதிரி மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசரிக்குதுன்றால் ரைட் அந்த மூலக்கூறுகளுக்கு அழுத்த சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். எப்பயுமே கவர்ச்சி விசைக்கு உட்படுகின்ற ஒரு பொருளுக்கு அழுத்த சக்தி இருக்கு இல்லையா? பாருங்க, பூமியில நான் இந்த மாக்கரை ஒரு குறிப்பிட்ட உயரத்துல வச்சிருக்கிறேன். இந்த மாக்கர்ல என்ன இருக்குன்னு சொல்லுவேன்? அழுத்த சக்தி இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் அழுத்த சக்தி இருக்குன்னு சொல்றோம் தெரியுமா? ஏண்டா இந்த மாக்கருக்கு பூமி ஒரு கவர்ச்சி விசையை கொடுக்குது. அப்ப யாருக்கெல்லாம் கவர்ச்சி விசை அல்லது தள்ளுகை விசை இருக்குதோ அவருக்கெல்லாம் அழுத்த சக்தி இருக்கும். எல்லாம் இது பாருங்க, மெக்கானிக்ஸை வச்சு யோசித்து பாக்குறேன்னா நீங்க ஒரு விச்சுருள் எடுங்க. ஒரு ஸ்பிரிங் இருக்குது. ஒரு ஸ்பிரிங்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு திணிவை அப்படியே வச்சு நெருக்குறீங்க, அல்லது ஒரு ஸ்பிரிங்கை நீங்க நெருக்குறீங்க. ஒரு ஸ்பிரிங்கை நீங்க நெருக்கினால் அல்லது ஒரு ஸ்பிரிங்கை நீங்க இழுத்தால், நெருக்கினால் அல்லது இழுத்தால் அந்த ஸ்பிரிங்ல என்ன வரும்? ஒரு சக்தி சேமிக்கப்படுமா இல்லையா? இப்படி ஸ்பிரிங்ல சேமிக்கப்படுகின்ற சக்திக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன சக்தின்னு சொல்ற? மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, மீளியல் அழுத்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு ஸ்பிரிங்ல சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தியை நாம மீளியல் அழுத்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஸோ அது ½ kE வர்க்கம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப ஒரு ஸ்பிரிங் இழுவிசை அல்லது நெருக்கல் விசைக்கு உட்படுவதென்றால் அதன் மீது ஒரு அழுத்த சக்தி இருக்கு. அப்ப யாரெல்லாம் கவர்ச்சி விசை, நெருக்கல் விசை அல்லது தள்ளுகை விசை இதுக்கெல்லாம் உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அழுத்த சக்தி இருக்கு. அப்ப மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்குதா இல்லையா? அப்ப மூலக்கூறுகளுக்கு என்ன இருக்கும்? அழுத்த சக்தி இருக்கும். எனவே இந்த மாக்கரை அப்படியே நாம ஜூம் பண்ணக்குள்ள அந்த மாக்கரை மூலக்கூறு வைப்ரேட் ஆகுது. அப்ப இயக்க சக்தி இருக்குது. மாக்கரை மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்குது. அப்ப அழுத்த சக்தி இருக்குது. இந்த மாதிரி மூலக்கூறுகளுக்கு இருக்கக்கூடிய இயக்க சக்தியையும் மூலக்கூறுகளுக்கு இருக்கக்கூடிய அழுத்த சக்தியையும் சேர்த்துதான் நாம என்னன்னு சொல்லுவோம் என்றால் அகச்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? மூலக்கூறுகளுக்கு இருக்கிற இயக்க சக்தியையும் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசையால உருவாகிற அழுத்த சக்தியையும் சேர்த்துதான் நாம என்ன பேர் சொல்ற? அகச்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இது விளையாட்டா? அகச்சக்தினா என்ன? மூலக்கூறுகள் அகச்சக்தினா என்ன? மூலக்கூறுகள இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் சேர்த்து சொல்றது, கூட்டி சொல்றது. ஏன் மூலக்கூறுக்கு அழுத்த சக்தி இருக்குது? ஏன்னா அதுக்கு இடையில கவர்ச்சி விசை. ஏன் மூலக்கூறுக்கு இயக்க சக்தி இருக்குது? ஏன்னா மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. சரியான? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இலட்சிய வாயுக்களின் அழுத்த சக்தி என்ன? இலட்சிய வாயுக்களோட அழுத்த சக்தி என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? இலட்சிய வாயுக்களுக்கு அழுத்த சக்தி என்ன அறிக்கை? எஸ், வெரி குட். என்ன அறிக்கும்? பூச்சியம் அறிக்கும். ஏன் பூச்சியம் அறிக்கும்? ஏனென்றால் இலட்சிய வாயுக்களோட மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன இல்லை? கவர்ச்சி விசை இல்லை. சோ மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இல்லை, தள்ளுகை விசை இல்லைன்னா அழுத்த சக்தி பூச்சியம். சோ இலட்சிய வாயுக்களுக்கு அழுத்த சக்தி பூச்சியம். ரைட். இப்ப கவனிங்க. அப்ப நாம சொல்லிட்டோம் அழுத்த என்ன, சாதாரணமா ஒரு மூலக்கூறுக்கு இயக்க சக்தி அழுத்த சக்தி ரெண்டும் இருக்குது. இதைத்தான் அகச்சக்தின்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு திரவியத்தை எடுக்கிறேன். இப்ப உதாரணமா ஒரு மாக்கரையோ அல்லது ஒரு பொருள் எடுக்கிறேன். சரி, இந்த பொருள் எடுத்தால் இந்த பொருளோட வெப்பநிலையை நான் T1 என்று சொல்றேன். இது ஒரு பொருள். இந்த பொருளோட வெப்பநிலை நான் என்னன்னு சொல்ல போறேன்? T1 என்று சொல்றேன். இதே மாதிரி இன்னும் ஒரு பொருள் எடுக்கிறேன்.
இந்த பொருளோட வெப்பநிலை T2 சொல்றேன். இந்த பொருளோட வெப்பநிலை T2. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் அடிக்கக்கூடிய மூலக்கூறுகள் எடுத்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும்? வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த மூலக்கூறுகளுக்கு அழுத்த சக்தி இருக்கு. இந்த பொருள் எடுத்தீங்கன்னா இந்த பொருளோட மூலக்கூறுகளுக்கும் வைப்ரேஷன் இருக்கும், அதுக்கு இடையில என்ன கவர்ச்சி விசையும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பொருட்களுக்கும் இயக்க சக்தியும் இருக்கும், அழுத்த சக்தியும் இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னால், இந்த ரெண்டு பொருளையும் ஒரு கம்பியால தொடுக்கிறேன். ஒரு உலோக கம்பியினால் நான் இந்த ரெண்டு பொருளையும் தொடுத்துட்டேன். சரியானே? இந்த ரெண்டு பொருளையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒரு உலோக கம்பியால தொடுத்துட்டேன். இப்ப தொடுத்த உடனே பாருங்க, இந்த பொருளோட வெப்பநிலை T1 இருக்குதானே, இது எப்படிப்பட்டது என்றால் இந்த பொருளோட வெப்பநிலையை விட பெருசு. இவர வெப்பநிலையை விட எப்படிப்பட்டதா? பெரிய வெப்பநிலையாம். சரியானே? இப்ப நாம இந்த ரெண்டு பொருளையும் ஒரு உலோக கம்பியால தொடுத்துட்டோம் தானே. தொடுத்த உடனே என்ன நடக்கும்னால், இந்த பொருள்ல இருந்து இந்த பொருளுக்கு ஒரு சக்தி டிராவல் பண்ணும். இந்த பொருள்ல இருந்து இந்த பொருளுக்கு என்ன செய்யும்? ஒரு சக்தி பரிமாற்றப்படும். ஏன் இந்த பொருள்ல இருந்து இந்த பொருளுக்கு சக்தி பரிமாற்றப்படுவதுன்னு சொல்றது தெரியுமா? என்ன காரணம்னால், நாம இந்த பொருளுக்கு அகச்சக்தி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இன்டர்னல் எனர்ஜி, அகச்சக்தி இருக்குதுன்னு சொன்னேன். இந்த பொருளுக்கு என்ன இருக்க போகுது? அகச்சக்தி இருக்குது. இப்ப நாம இந்த ரெண்டு பொருளையும் இந்த கம்பியால தொடுத்த உடனே என்ன நடக்குதாம்னால், இந்த பொருளோட அகச்சக்தி குறையுதாம், இந்த பொருளோட அகச்சக்தி கூடுதாம். அதனால நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னால், இந்த பொருள்ல இருந்து இந்த பொருளுக்கு சக்தி பயணம் செஞ்சிருக்குது, இங்கிருந்து இங்க சக்தி பரிமாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வரும். இந்த மாதிரி இரண்டு பொருட்களுக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற அகச்சக்தியைத்தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னால் வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இரண்டு பொருட்களுக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற அந்த சக்தி, அந்த சக்திக்கு நாம கொடுக்கிற பெயர் தான் என்ன? வெப்பம். ஆக இங்கிருந்து இந்த பொருளுக்கு வெப்பம் இப்படி டிராவல் பண்றதால இவருக்கு அகச்சக்தி கூடுது. இவரு வெப்பத்தை இழக்கிறதால, சக்தியை இழக்கிறதால இவருக்கு அகச்சக்தி என்ன செய்யுதுன்னா குறையுதுன்னு சொல்லுவோம். இப்படிதான் நாம அகச்சக்திகளை வரையறுக்கிறோம், வெப்பத்தை வரையறுக்கிறோம். சோ மொத்தத்துல வெப்பம்ங்கிறது யாரு? ஒரு சக்தி, சக்தியில ஒரு வடிவம். அது யாரு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு பொருட்களுக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற சக்திக்கு பெயர் தான் நாம் என்ன சொல்றோம்? வெப்பம் அப்படின்னு சொல்றோம். ரைட்? இரண்டு பொருட்களுக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற சக்திக்கு நாம வழங்குற பேர் தான் என்ன? வெப்பமாக இருக்கு. ரைட்? இப்ப நீங்க முதலாவதா ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. தலைப்பு போட்டுட்டீங்க. சோ வெப்ப பௌதிகவியல்ல கீழுக்கு முதலாவது தலைப்பு போடுங்களா? வெப்பம்னு போடுங்க. போடுங்க தலைப்பு வெப்பம், ஹீட். சரியா? சோ வெப்பம்னு போட்டுட்டீங்க. இப்ப எழுதி கொள்ளுங்க முதலாவது பாயிண்ட். ஒரு திரவியத்தின், ஒரு மெட்டீரியல், சரி திரவியம் தான் தெரிந்த மேலா இருக்கும். முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்களா? ஒரு திரவியத்தின் மூலக்கூறுகளானது, ஒரு திரவியத்தின் மூலக்கூறுகளானது பூஜ்ஜியம் கெல்வின்,
ஒரு திரவியத்தின் மூலக்கூறுகளானது 0 கெல்வின் 0 கெல்வின் தவிர்ந்த ஒரு திரவியத்தின் மூலக்கூறுகளானது 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய எல்லா வெப்பநிலைகளிலும் 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய எல்லா வெப்பநிலைகளிலும் ஏனைய எல்லா வெப்பநிலைகளிலும் அதிர்வுற்ற நிலையிலேயே காணப்படும். அதிர்வுற்ற நிலையிலேயே காணப்படும். எனவே எனவே இம்மூலக்கூறுகள் இயக்க சக்தியை கொண்டிருக்கும். இம்மூலக்கூறுகள் இயக்க சக்தியை கொண்டிருக்கும். சரியா? மேலும் 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 மூலக்கூறுகளுக்கிடையே கவர்ச்சி விசை காணப்படுவதால் மூலக்கூறுகளுக்கிடையே மேலும் மூலக்கூறுகளுக்கிடையே கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவை அழுத்த சக்தியையும் கொண்டிருக்கும். சரி, அழுத்த சக்தியை கொண்டிருக்கும். சரியானே? இப்ப பாருங்க, அப்ப மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அழுத்த சக்தி ரெண்டையும் கூட்டித்தான் சொல்ல போறோம் இன்டர்னல் எனர்ஜி, அகச்சக்தின்னு சொல்ல போறோம். சரியா? சோ அதுக்கு கீழே இதை நீங்க சும்மா காட்டிக்கொள்ளுங்க. இந்த படம் முக்கியம் இல்லை, இந்த சமன்பாடை காட்டிக்கொள்ளுங்களா. மூலக்கூறுகளின் இயக்க சக்தி, மூலக்கூறுகளின் அழுத்த சக்தி, இது ரெண்டையும் கூட்டித்தான் அகச்சக்தின்னு காட்டுவோம். ரைட்? கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. இப்படி காட்டுங்க. இதை நோட் பண்ணுவானா? இதை நோட் பண்ணினா போதும். சமன்பாடை மட்டும் நோட் பண்ணுங்க. சரியா? ஓகே.
இந்த மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அழுத்த சக்தியை சேர்த்து தான் நாம அகச்சக்தின்னு சொல்றோம். இதை கொண்டு போய் நீங்க பொதுவா ஒரு திணிவுட ஒரு பொருளோட இயக்க சக்தி அழுத்த சக்தியை கூட்டி அகச்சக்தின்னு சொல்றோம் இல்லையா? அகச்சக்தி நல்லா பாருங்க, அது இன்டர்னலான ஒரு விஷயம். ஸோ மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அழுத்த சக்தியை தான் அகச்சக்தின்னு சொல்றோமே தவிர, இப்ப ஒரு பொருள் இயங்குது, அவருக்கு இயக்க சக்தி இருக்குது, ஒரு பொருளுக்கு அழுத்த சக்தி இருக்குது, இது ரெண்டையும் கூட்டி நாம என்ன சொல்லல? அகச்சக்தின்னு சொல்லல. அதை பொறிமுறை சக்தின்னு சொல்லுவோம். நாம இங்க பேசிக்கொண்டிருக்கிற இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் யாருக்குரியதுன்னா மூலக்கூறுகளோடு தொடர்புடையது. சாதாரணமா நீங்க மெக்கானிக்ஸ்ல படிக்கிற இயக்க சக்தி அழுத்த சக்திங்கிறது சரியான சாதாரணமா ஒரு வெளிரங்கமான பொருட்களோட சம்பந்தப்பட்டது. அப்ப மெக்கானிக்ஸ்ல நீங்க படிக்கிற இயக்க சக்தி அழுத்த சக்தியும் கூட்டி வாரது பொறிமுறை சக்தின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? சோ அதை கொண்டு போய் இங்க கனெக்ட் பண்ண வேணாம். இது மூலக்கூறுகளுக்குரிய இயக்க சக்தி அழுத்த சக்தியை சம்பந்தமா பேசுறோம். ரைட். அடுத்த பாயிண்ட், அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இலட்சிய வாயுவின் அழுத்த சக்தி 0 ஆகும். இலட்சிய வாயுவின் அழுத்த சக்தி 0 ஆகும். அது என்ன விளையாட்டானே? ஏன்னா அங்க கவர்ச்சி விசை இல்லை. இலட்சிய வாயுவின் அழுத்த சக்தி 0 ஆகும். சரியா? ரைட். ஃபைன். இப்ப அடுத்த பாயிண்ட், அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்களுக்கிடையில் வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்களுக்கிடையில் வெப்ப தொடுகையை ஏற்படுத்தும் போது, இந்த மாதிரி தொடுகைக்கு பேர் வெப்ப தொடுகை என்று சொல்லுவாங்க. சரியான? வேறுபட்ட இரு பொருட்களுக்கிடையில் வெப்ப தொடுகையை ஏற்படுத்தும் போது அப்பொருட்களுக்கிடையில் சக்தி பரிமாற்றப்படும். அப்பொருட்களுக்கிடையில் சக்தி பரிமாற்றப்படும். ரைட்? அப்பொருட்களுக்கிடையில் சக்தி பரிமாற்றப்படும். இதன் போது ஒரு பொருளின் அகச்சக்தி குறைவடைவதுடன் மற்றையதன் அகச்சக்தி அதிகரிக்கின்றது. மற்றையதன்
அகச்சக்தி அதிகரிக்கின்றது. சரி, அப்ப ஒரு ரெண்டு பொருளை நீங்க ஒன்றோட ஒன்று தொடுக்குறீங்க, வெப்ப தொடுகையை ஏற்படுத்தக்குள்ள ஒரு பொருளோட அகச்சக்தி குறையுது, இன்னொரு பொருளோட அகச்சக்தி என்ன செய்தான், கூடுதான். அப்ப ஒரு பொருளோட அகச்சக்தி குறைய இன்னொரு பொருளோட அகச்சக்தி கூடுதுண்டா நாம என்ன முடிவுக்கு வருவோம்? அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில அகச்சக்தி பரிமாற்றப்பட்டிருக்குங்கிற முடிவுக்கு வரலாமா இல்லையா? ஒரு பக்கம் அகச்சக்தி குறையுது, இன்னொரு பக்கம் அகச்சக்தி கூடுது. அப்ப என்ன மீனிங்? இந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில அகச்சக்தி பரிமாற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த பரிமாற்றப்படுற சக்திக்கு நம்ம வழங்குற பேர் தான் வெப்பம். சரியானே? அப்ப எழுதிக்கொள்ளுங்க. இங்கு பொருட்களுக்கு இடையில் அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்களா? இங்கு பொருட்களுக்கு இடையில் பரிமாற்றப்படும் இச்சக்தியே வெப்பம் எனப்படும். சரியா? சோ அது கீழே நீங்க இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த T1 T2ங்கிறது வெப்பநிலைகளை குறிக்குதா? வெப்பநிலைகள். இந்த படம் அப்படியே இது எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? ஓகே. ஃபைனலி நம்ம வெப்பம்டா என்னங்கிறத தெளிவாக பார்த்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? அப்ப வெப்பம்ங்கிறது யாரு? சக்தி. அப்ப வெப்பத்திட அலகு என்ன? வெப்பத்திட அலகு யூனிட் ஆஃப் ஹீட். சோ வெப்பத்திட அலகு என்ன அடிக்கும்? சக்திட அலகு. சோ நீங்க ஜூல்னு சொல்லலாம். சரியான? வெப்பத்திட அலகு என்ன? ஜூல்னு சொல்ல முடியும். ரைட்? அப்ப கீழுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? வெப்பம் ஒரு சக்தின்னு சொல்லிட்டோம். அது என்ன சக்திங்கிறது தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசினோம். அப்ப வெப்பத்தின் அலகு என்னன்னு கேட்டா நாம ஜூல்னு சொல்லுவோம். ரைட்? வெப்பத்தின் அலகு கலோரி அப்படின்னு போடப்பட்டிருக்குது. எஸ், வெப்பத்திட பழைய அலகு கலோரி. சரியான? புதிய அலகு ஜூல் தான். வெப்பத்திட அலகு என்னன்னு கேட்டா ஜூல். பழைய அலகா தேவைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். வெப்பத்துக்குரிய பழைய அலகு, பண்டைய அலகு, பழைய அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கலோரி. சரியான? கலோரின்னு சொல்லுவோம். யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்க கலோரின்னு சொன்னதால நான் கேட்கிறேன், அடுத்த பயாலஜியில சம்டைம்ஸ் இதை நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்த கலோரி வந்துட்டு பழைய அலகு. யாருக்கு பழைய அலகுண்டா? ஜூலுக்கு, சக்தி, வெப்பத்துக்கு பழைய அலகு. இன்றைக்கு வரைக்கும் நம்ம கலோரியை விடாம பாவிக்கிற சில விஷயம் இருக்குது. சொல்லுங்க அப்போ, இன்றைக்கு வரைக்கும் கலோரியை என்னத்துக்கு பயன்படுத்துறோம்? முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும்
சக்திட அலகுல நம்ம கலோரியை ஒன்றுக்கு பயன்படுத்துறோம். என்னத்துக்கு? வெயிட்டுக்கு கலோரி யூஸ் பண்றோம். வெயிட்டுக்கு கலோரியா? பிராக்டிக்கலுக்கா? உணவுட சக்திக்கு நம்ம கலோரியை பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். வெயிட்டுக்கு நீங்க மீன் பண்றது வெயிட் லாஸ் ஏற்படுத்துறதுக்கு இவ்வளவு கலோரியை பேர்ன் பண்ணணும்னு சொல்றது இல்லையா? ஓகே, கலோரி பேர்ன் பண்றதை பத்தி சொல்றீங்க. எனிவே பொதுவா நம்ம இன்றைக்கு யூஸ் பண்றது வந்துட்டு ஃபுட்டுக்கும் உணவுக்கு தான். உணவுட சக்தியை பேசக்குள்ள நம்ம கலோரியை வந்துட்டு பயன்படுத்துவோம். சரியானே? ரைட். யாராச்சும் சொல்லுங்க அப்போ, கேட்டதுக்காக கேட்கிறது. ஒரு கலோரி எத்தனை ஜூல்? ஒரு கலோரி எத்தனை ஜூல்? எஸ், 4.2 ஜூல். ஒரு கலோரிங்கிறது 4.2 ஜூலா இருக்கு. சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஆனா இன்றைக்கு வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு நம்மட சரியான சில சாப்பாட்டு பகுதியில தான் வந்துட்டு ஃபுட்ல வந்துட்டு கலோரியை யூஸ் பண்றோம். வெளிநாட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் யூகேலாம் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஃபுட்டோட எனர்ஜியை மென்ஷன் பண்ணக்குள்ளையும் ஜூலை தான் மென்ஷன் பண்றாங்க. நம்ம நாட்டுல சில இடங்கள்ல உதாரணமா ஒரு பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெக்கெட் எடுத்தீங்கன்னா, அங்க சக்தி அழக கலோரியில இப்பயும் மென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான நாடுகள்ல நம்ம நாட்டை சில இடங்கள்ல சில ஃபுட்ல வந்துட்டு மாத்திட்டாங்க. எல்லா உணவுட சக்தியையும் இப்ப என்னத்துல அளக்குறாங்க? ஜூல்ல தான் அளக்குறாங்க. சரியானே? எனிவே ஓகே, சரி. இப்ப இந்த வெப்பத்தை பத்தி நான் பேசக்குள்ள ஸ்டார்டிங்ல நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன். சரி, ஒரு பாயிண்ட் ஒன்று, அதாவது 0 கெல்வின். இந்த 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய ஏனைய வெப்பநிலைகள் அப்படின்னு தான் அந்த வசனத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பாருங்க, நம்ம எழுதின முதலாவது பாயிண்ட்ல 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய வெப்பநிலைகள்ல மூலக்கூறுகள் அதிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அது என்ன 0 கெல்வின் ஸ்பெஷலா நம்ம சொல்லணும்? இதெல்லாம் பாருங்க, இந்த உலகத்திலேயே மனிதன் அளக்கக்கூடிய, மனிதன் அவதானித்த, சரியான மனிதன் உணர்ந்த வெப்பநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக குறைந்த வெப்பநிலை இந்த 0 கெல்வின் தான். 0 கெல்வினை விட குறைஞ்ச வெப்பநிலை இல்லை. அப்படிதான். 0 கெல்வினை விட குறைஞ்ச வெப்பநிலை இருக்கா? இல்ல. 0 கெல்வின் ஆக குறைஞ்ச வெப்பநிலை. இந்த வெப்பநிலையில என்ன ஸ்பெஷல் என்றால், மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் தானே. இப்ப நான் இந்த மார்க்கர் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா, இந்த மார்க்கர்ல இருக்கிற மூலக்கூறு என்ன செய்யும்? வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு சொன்னேன். இதுல என்ன விஷயம்டா, நாம இந்த மார்க்கரை சரியான நெருப்புல கொண்டு போய் வெப்பன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது அடுப்புக்குள்ள கொண்டு போய் வெப்பன்னு வச்சுக்கொள்ளுங்க. உருகல்லையா? உருகல்லன்னு எடுத்துக்கொள்ளுங்க. மெல்ட் ஆகல, உருகாம இருக்குது. இந்த மார்க்கரை நான் அடுப்புக்குள்ள வைக்கிறேன்டா, நெருப்புல வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. இந்த டைம்ல இந்த மார்க்கர் வெப்பநிலையை நான் கூட்டுறேன். அப்படி கூட்டக்குள்ள என்ன நடக்கும்டா, மார்க்கர் இந்த மூலக்கூறுகள் இப்படி வைப்ரேட் ஆகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் வெப்பநிலையை கூட்டினா இந்த மார்க்கர் இந்த மூலக்கூறு தானே இப்படி வைப்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்படி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது மூலக்கூறு அதிர்வு கூட ஆரம்பிக்கும் எப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா. சோ நீங்க வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா, மார்க்கர் இந்த மூலக்கூறுகள், திரவியத்தின மூலக்கூறு இப்படி வைப்ரேட் ஆகிட்டு இருந்த திரவியத்தின மூலக்கூறு நீங்க வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா அதிர்வுறுகின்ற வீதம் குறையும். இதுல நீங்க வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டே போவக்குள்ள இந்த 0 கெல்வினுக்கு வருமாறுந்தால், அந்த நேரத்துல இந்த அதிர்வுற்று கொண்டிருந்த இந்த மூலக்கூறுகள் இருக்குதானே, இந்த மூலக்கூறுகள் ஓய்வுக்கு வருமாம். ஆக 0 கெல்வின்ல மட்டும்தான் 0 கெல்வின்ல மட்டும்தான் மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகாம இருக்கும். மற்ற எல்லா வெப்பநிலைகள்லையும் நாம நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு மூலக்கூறு எடுத்து பார்த்தாலும், மார்க்கர் மூலக்கூறு எடுத்து பார்த்தாலும், இந்த ஒயிட் போர்டோட மூலக்கூறு எடுத்து பார்த்தாலும்,
அந்த மூலக்கூறுகள்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் எப்ப இல்லாம ரெஸ்டில் இருக்கும்னால் 0 கெல்வின்ல தான். அதனாலதான் நான் என்ன சொன்னால் 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய எல்லா வெப்பநிலையிலையும் மூலக்கூறு என்ன செய்யும்? வைப்ரேட் ஆகி கொண்டிருக்கும். அதனால 0 கெல்வின் தவிர்ந்த எல்லா வெப்பநிலையிலையும் மூலக்கூறுகளுக்கு இயக்க சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், 0 கெல்வின்ல மூலக்கூறுகள இயக்க சக்தி என்னவாக இருக்கும்? 0 கெல்வின்ல மூலக்கூறுகள இயக்க சக்தி என்னவா இருக்கும்? எஸ், என்ன இருக்கும்? 0 இருக்கும். என்ன விளையாட்டா? ஏன் 0 இருக்கும்? ஏன்னா மூலக்கூறு வைப்ரேட் ஆகாது, அப்ப 0 தானே. விளங்குதா? ரைட். அதே மாதிரி இதே 0 கெல்வின்ல நீங்க சொல்லுங்க, கெமிஸ்ட்ரியில படிச்சிட்டீங்க, நம்ம ஹீட்லையும் படிக்க போறோம், சரியான? இந்த 0 கெல்வின்ல வாயு, ஒரு கொள்கலனுக்குள்ள இருக்கிற வாயுவால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியம் கெல்வின்ல வாயுட அமுக்கம் என்னவா இருக்கு? பூஜ்ஜியம் கெல்வின்ல ஒரு கொள்கலன்ல இருக்கக்கூடிய வாயுட அமுக்கம் என்ன இருக்கும் கேட்டா 0 இருக்கும். அதுதான் நீங்க கெமிஸ்ட்ரியில PV சமன் NRT படிக்கிறீங்க. இந்த வெப்பநிலை 0 பிரஷர் என்னையா மாறும்? 0 மாறும். ஏன் 0 மாறும் தெரியுமா? ஏன் 0 கெல்வின்ல அமுக்கம் 0 மாறும் தெரியுமா? ஒரு கொள்கலனுக்குள்ள நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கிற விடயம் நாமளும் படிப்போமா? பிசிக்ஸ் ஹீட்லையும் பின்னுக்கு வரும். ஹீட்ல பின்னுக்குன்னா இந்த விரிவு செகண்ட் டாபிக்ல வரும். ஏன் ஒரு கொள்கலனுக்குள்ள அமுக்கம் ஏற்படுத்தப்படுவது? மூலக்கூறுகள் அசைந்து இந்த கொள்கலன் சுவர்ல மோதும். மோதிரத்தால தான் ஒரு கொள்கலன்ல அமுக்கம் உண்டாக்கப்படுவது. ஒரு பலூன் எடுத்தீங்கன்னா அந்த பலூனுக்குள்ள அமுக்கம் இருக்குன்னு சொல்றோம். ஏன் அந்த வாயுவால் அமுக்கம் உண்டாக்கப்படுதுன்னா அந்த வாயு மூலக்கூறுகள் பலூன் மென்சவுல போய் மோதுது. அதான் பிரஷர் உண்டாகிறதுக்கு காரணம். இதான் வாயுட அமுக்கம்னு சொல்றது. அப்படி இருக்கக்குள்ள நீங்க 0 கெல்வினுக்கு கொண்டு வந்தா அசைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த வாயு மூலக்கூறுலாம் அப்படியே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். சோ அசைஞ்சிட்டு இருந்த வாயு மூலக்கூறு ரெஸ்ட்டுக்கு வந்தா இவர் போய் சுவர்ல மோத மாட்டாரு. மோதினா தான் அமுக்கம் வரும். அப்படியே சும்மா நின்றா அப்ப அமுக்கம் 0. கனவளவு 0 கெல்வின்ல என்ன? வாயுக்கள கனவளவு 0 கெல்வின்ல என்ன? இலட்சிய வாயுக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இலட்சிய வாயுக்கள கனவளவு, அதோட சைஸ புறக்கணிங்க. இலட்சிய வாயுக்கள கனவளவு என்ன? 0 கெல்வின்ல 0. ஏண்டா வாயுட கனவளவுன்னு சொல்றது வாயு அசைஞ்சு திரியிற ஏரியாவை தான் கனவளவுன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு கொள்கலன் எடுங்க, சரியாரே? நம்ம வேணா பின்னுக்கும் படிப்போம், உங்களுக்கு விலங்கல்லாட்டி விட்டுடுங்க. ஒரு கொள்கலன் இருக்குது. ஒரு கொள்கலனுக்குள்ள நீங்க வாயுவை வச்சிருக்கிறீங்கன்னா இப்ப இந்த வாயுட கனவளவு என்னன்னு கேட்டா இந்த கொள்கலன் கனவளவுன்னு சொல்லுவோம். இப்ப இதே வாயுவை சின்னொரு கொள்கலனுக்குள்ள வச்சுட்டீங்க. இப்ப இந்த வாயுட கனவளவு என்னன்னு கேட்டா இந்த கொள்கலன் கனவளவுன்னு சொல்லுவீங்க. ஏன் நம்ம வாயுட கனவளவுண்டு கொள்கலன் கனவளவு சொல்றேன்னு தெரியுமா? ஏண்டா இந்த வாயுக்கள் அசைஞ்சு திரியிற கனவளவு இந்த கொள்கலன் கனவளவு. இப்ப இந்த ரூம் எடுப்போம், இது ஒரு அடைச்ச ரூம். நான் அசைஞ்சு திரியக்கூடிய கனவளவு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த ரூமுக்குள்ள நான் இப்படி எல்லாம் ஓடி பறந்தெல்லாம் திரியலாம்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த ரூம் கனவளவு தான் நான் அசைஞ்சு திரியக்கூடிய கனவளவு. அதைத்தான் வாயுவின் கனவளவுன்னு சொல்றது. அப்ப வாயு மூலக்கூறுகள் அசையாம சும்மா நின்றா அவரோட கனவளவு என்னன்னு சொல்லுவோம்னா 0 தான் சொல்லுவோம். அப்படியே அந்த கனவளவு பத்தி எல்லாம் பேசுவாங்க. எனிவே குழப்பமா இருந்தா விடுங்க, பின்னுக்கு வரும். அப்ப 0 கெல்வின்ல எல்லாம் அவுட், 0. அதனால 0 கெல்வினுக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது. என்ன சொல்லுவாங்கடா 0 கெல்வின தனி 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் 0 அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தனி 0 சொல்லுவாங்க. ஏன் இவர் 0 மத்த எல்லாம் 0. இயக்க சக்தி 0, அமுக்கம் 0, கனவளவு 0.
அதனால 0 கெல்வினுக்கு என்ன பேர் சொல்ற? அப்சல்யூட் ஜீரோ, தனி பூஜ்ஜியம்னு சொல்லுவோம். விளங்குதா? அப்ப நம்ம ஃபைனல் என்ன சொல்ல வாரம்? ஒரு பொருளோட வெப்பநிலையை நீங்க அதிகரிச்சீங்கன்னா மூலக்கூறுகளோட அதிர்வும் அதிகரிக்கும். வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா மூலக்கூறுகளோட அதிர்வும் குறையும். எப்ப அதிர்வு இல்லாம போகும்? 0 கெல்வின்ல. அந்த நேரத்துல அந்த மூலக்கூறுகளோட இயக்க சக்தி, அமுக்கம், கனவளவு, கனவளவு நான் சொல்றேன் வாயுக்களுக்கு தானே, எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டுறாதீங்க. அதுல இயக்க சக்தியெல்லாம் என்னையா மாறும்? 0 மாறும். சரியான? அப்ப எழுதிக் கொள்ளுங்க, எழுதிக் கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளின் மூலக்கூறுகளின் அதிர்வுறும் வீதம் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளின் அதிர்வுறும் வீதம் அதிகரிக்கும். சரியா? மூலக்கூறுகளின் அதிர்வுறும் வீதம் அதிகரிக்கும். வெப்பநிலை குறையும் போது மூலக்கூறுகள் அதிர்வுறும் வீதம் என்ன செய்யும்? குறையும். அதுக்கு நேர் ஆப்போசிட் தானே. அப்ப அடுத்த பாயிண்ட் அதை சேர்த்து எழுதிக் கொள்ளுங்க. 0 கெல்வினில், அதோட சேர்த்து எழுதிக் கொள்ளுங்க. 0 கெல்வினில் மூலக்கூறுகள் அதிர்வுறுவதில்லை. பூஜ்ஜியம் கெல்வினில் மூலக்கூறுகள் அதிர்வுறுவதில்லை. எனவே எனவே இயக்க சக்தி, மூலக்கூறுகளின் இயக்க சக்தி 0 ஆகும். மூலக்கூறுகளின் இயக்க சக்தி 0 ஆகும். மூலக்கூறுகளின் இயக்க சக்தி 0 ஆகும். சரியா? இப்பூஜ்ஜியம் கெல்வின், அதோட சேர்த்து எழுதுங்க. இப்பூஜ்ஜியம் கெல்வின் என்னன்னு சொல்லப்படும்? இப்பூஜ்ஜியம் கெல்வின் தனிப்பூஜ்ஜியம் என அழைக்கப்படும். இப்பூஜ்ஜியம் கெல்வின் தனிப்பூஜ்ஜியம் என அழைக்கப்படும்.
சரியா? ஓகே. தனி வெப்பநிலை வருமானு கேட்கிறாங்க. தனி பூச்சியம் தானே. தனி வெப்பநிலை என்று சொல்றது கெல்வின் வெப்பநிலை, எல்லாத்துக்கும் பொதுவான பெயர். தனி பூச்சியம்னு எழுதுங்க, தனி வெப்பநிலை எழுதிட்டாங்க. தனி பூச்சியம். ரைட். ஓகே, இப்ப கவனிங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம ஹீட்டுக்குரிய பேசிக்கான சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். ரைட். ஸோ இதுக்கு பிறகு நாம படிக்க போற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை அப்படின்னா யாரு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பத்தி பேசுவோம். ரைட். ஸோ அதே மாதிரி வெப்பநிலையோட சம்பந்தப்படுத்தின ப்ராக்டிக்கலான சில எக்ஸாம்பிள்ஸ்களை நம்ம பேச வேண்டி வரும். ரைட். அந்த வகையில நான் உங்கள்கிட்ட அடுத்த கிளாஸுக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சரி, என்ன கேள்வினால், சரி கேள்வியை சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல நாம இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த அடிப்படையில் நான் இதை கேட்கிறேன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு காய்ச்சல், ஃபீவரா இருக்குது, நல்ல காய்ச்சல். ரைட். இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறீங்க. அவரு காய்ச்சலா இருக்குது, நீங்க அவரை பார்க்கறதுக்கு போறீங்க. ரைட். போய் என்ன செய்றீங்க, உங்களோட ஃப்ரெண்டை அப்படியே தொடுறீங்க. அப்படிதானே? தொட்டு பார்ப்பீங்க. தொட்டு போட்டு சொல்றீங்க, என்ன கடும் காய்ச்சல் தான், எல்லாம் என்ன காய்ச்சல் ரொம்ப உரமா இருக்குது, கூட இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் உங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கொள்வீங்க இல்லையா? கடும் காய்ச்சல் அரிக்குதுன்னு சொல்லுவீங்க. ரைட். சொல்லி போட்டு நீங்க தொடுவீங்க. தொட்ட உடனே நீங்க சொல்லுவீங்க கடுமையா சுடுவுது. தொட்டு போட்டு என்ன சொல்வீங்க, கடுமையா சுடுவுதுன்னு சொல்வீங்க. உடனே உங்களோட ஃப்ரெண்ட், எஸ் எனக்கு கடுமையா தான் சுடுவுது, என்ன ஏசியை கொஞ்சம் போட்டு விடு, ஃபேனை கொஞ்சம் போட்டு விடு, சரியானே, அல்லது எனக்கு நல்ல என்ன ஐஸ் தண்ணி அதுல இருந்து என் உடம்புல ஊத்து, ஏன்னா கடுமையா எனக்கு சுடுவுது அப்படின்னு சொல்லுவாரா? அவர் மாறி சொல்வாரா? எப்படி சொல்வாரு? எனக்கு கூலா இருக்குது, எனக்கு நடுங்குது, என்ன போத்துங்க, அப்படித்தானே சொல்லுவாரு இல்லையா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, தொட்டு போட்டு சுடுவதுன்னு சொல்றீங்க. ஆனா காய்ச்சல்காரவங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா குளிருதுன்னு சொல்றாரு. சோ எந்த கேள்வி என்னடா, நீங்க சுடுவதுன்னு சொல்றீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் குளிருதுன்னு சொல்றாரு. யாரு உண்மையை சொன்னா? இதான் என்ன கேள்வி. சோ அடுத்த கிளாஸ் வரக்குள்ள இதுல யாரு உண்மையை சொன்னாங்கிற விடயத்தோட சேர்த்து அந்த உண்மைக்கு பின்னுக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற விடயத்தையும் நீங்க எனக்கு சொல்லணும். விளையாட கொஸ்டின் என்னண்டு, தொட்டு போட்டு நீங்க சுடுவதுன்னு சொல்றீங்க, அவன் குளிருதுன்னு சொல்றான். ரைட். இப்ப இதுல யாரு உண்மையை சொன்னேன்? ரைட். அந்த உண்மைக்கான காரணம் என்ன? ரைட். இப்ப உடனே ரெண்டு பேரும் உண்மையை சொன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்க. ரைட். ரெண்டு பேருமே உண்மையை சொன்னாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படி நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொன்ன நீங்க சொன்னா, அது உண்மையா யாரு உண்மையை சொல்லியிருக்கிறா அதை நீங்க கண்டுபிடிச்சு இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. என் அடுத்த கிளாஸ்ல வந்துகிட்டு நீங்க சொல்லி விடுங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸ், இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸை நாம இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம இந்த கண்டினியூ பண்ணுவோம். ரைட். அவங்களோட அடுத்த கிளாஸ் வந்துட்டு பெரும்பாலும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு போடுபடும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.